ஒளிபரப்ப உதவுபவர்கள் விக்டர், கெவின், ரோசன், அருள்சாமி, ஏஞ்சலா மேரி. ஜே ஹார்டி ஹாப்பி கிருபா 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவை புனிதர் கோஸ்மாஸ் தமியன் மறை சாட்சிகளுடைய நினைவை கொண்டாடுகிறது. இந்த புனிதர்கள் ஏழை எளிய மக்கள் மீது மிகுந்த பற்று கொண்டவர்களாக இருந்தார்கள். இவர்கள் மருத்துவர்கள். எனவே ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த ஒரு மருத்துவ பணியை ஆற்றினார்கள். எனவே ஏழைகள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்ததன் மூலம் இறைவனுக்கு இவர்கள் உகந்தவர்களாக இருந்தார்கள். சிசிலியா நாட்டிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அனைத்து மக்களுக்கும் இவர்கள் சிறப்பான ஒரு பணியை ஆற்றினார்கள். சிரியாவிலே இவர்கள் கொல்லப்படுகின்ற பொழுது அந்த நாட்டு அரசனுக்கும் கூட இவர்கள் சிறப்பான ஒரு நோய்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். எனவே இவர்களுடைய வாழ்வை போல நாமும் ஏழை எளிய மக்கள் மீது இரக்கம் கொண்டு நல்லதொரு பணியாற்றிட இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள், புற வாழ்க்கைகள், பெரியோர்களுக்கும் சிறியோர்களும் செய்த எதிரான வாழ்க்கைக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மாட்சியால் நீர் அணியச் செய்த உம்முடைய புனிதர்கள் கோஸ்மாஸ் தமியன் ஆகியோரின் நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுவதால் நீர் மாட்சி பெறுவீராக. உமது சொல்லக்கரிய பராமரிப்பினால் நீர் எங்களுக்கு உதவி அருள் புரிவீராக. உமோடும் துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 2 முதல் 11 முடிய. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெறும் பயன் என்ன? ஒரு தலைமுறை மறைகின்றது, மறு தலைமுறை தோன்றுகின்றது. உலகமோ மாறாது என்றும் நினைத்திருக்கின்றது. ஞாயிறு தோன்றுகின்றது, ஞாயிறும் மறைகின்றது. பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகிறது. தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது, பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது. இப்படி சுழன்று வீசி தன் இடத்திற்கு திரும்புகின்றது. எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றன. எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை. மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன. அனைத்தும் சலிப்பையே தருகின்றன. அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது. எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை. எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை.
முன்பு இருந்ததே பின்பும் இருக்கும், முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும். புதியது என்று உலகில் எதுவுமே இல்லை. ஏதேனும் ஒன்றை பற்றி இதோ இது புதியது என்று சொல்லக்கூடுமா? இல்லை. அது ஏற்கனவே நமது காலத்திற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பதாயிற்றே. முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்போது யாருக்கும் இல்லை. அவ்வாறே வரும் காலத்தவருக்கும் தமக்கு முந்தைய காலத்தவரை பற்றிய நினைவு இருக்கப் போவதில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, தலைமறுதோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமன மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 முடிய. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறிநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றிருக்கிறார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாகவும் ஆசீர்வாதமுள்ள நாளாகவும் நல்ல உடலுள்ள சுகத்தோடு வாழவும் உங்களை ஆரோக்கிய அன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய இறைவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏரோது மனம் கலங்கினான். ஏரோது இயேசுவை காண வாய்ப்பு தேடினார். இந்த 2 வார்த்தைகளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஏரோது இயேசுவினுடைய பெயரை கேள்விப்பட்ட பொழுது அவன் தன்னுடைய தவறை தன்னுடைய கண்முன்னே கொண்டு வருகிறான். தன்னுடைய தவறை கண்முன்னே கொண்டு வருகின்ற பொழுது நான் செய்த தவறுக்கு எதிராக இன்னும் ஒரு தவறை, மேலும் ஒரு தவறை செய்ய அவன் வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிறான். எனவேதான் இயேசு பிறந்த பொழுது இந்த இயேசுவை கொல்ல வேண்டும் என்று வாய்ப்பு தேடினான்.
அந்த ஞானிகளுக்கு அவன், நீங்கள் கண்ட பிறகு மீண்டும் எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லுகிறான். எனவே ஆனால் தூய ஆவியினுடைய வல்லமையினால், வானதூதர்களுடைய வழிகாட்டுதலினால் அந்த ஞானிகள் வேறு பக்கமாக போகிறார்கள். அதன் பிறகு நாம் பார்க்கிறோம், அங்கு 2 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு மனநிலைகளோடு வாழ்கின்ற இந்த ஏரோது இயேசுவை காண வேண்டும் என்று அவன் தேடுகிறான். எனவே அந்த வாய்ப்பை தேடுகின்ற பொழுது அவனுடைய கண்முன் வருகின்ற குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் அவன் சிந்திக்கின்றான். இவன் இப்படி சிந்திக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு மனம் மாறுவான் என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணம் அவனிடத்தில் இல்லை. இன்னும் ஏதாவது ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று ஒரு யோசிக்கின்ற ஒரு மனநிலை கொண்டவனாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். ஏரோது மனம் கலங்கினான் என்று சொல்கின்ற பொழுது இயேசு செய்த அனைத்து அருள் அடையாளங்களையும் அவன் கேள்விப்படுகிறான். எனவே அனைத்தையும் அவன் கேள்விப்படுகின்ற பொழுது நமக்கு நாம் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறியாகவே இயேசுவை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறார். எனவே இயேசு அனைத்து மக்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். நோய்களை குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை தேடி வருகின்றவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தரக்கூடியவர்களாக இருக்கிறார் இயேசு. இயேசு என்னும் பெயர் நம்மை மீட்பவர், நம்மை இரட்சிப்பவர். இயேசு என்னும் வல்லமை நம்மில் செயலாற்றி கொண்டு நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் இயேசுடைய பெயராக நமக்கு அருளப்படுகிறது. எனவே கடவுளினுடைய மகனாக இருக்கின்ற அவர் நம்மை ஆசிர்வதிப்பவராக இருக்கிறார். எனவேதான் இயேசுடைய பெயரை கேட்கின்ற அனைத்து மக்களும், குறிப்பாக இந்த பாலஸ்தீன மக்களும் இயேசுவை தேடி ஓடக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். எங்கு என்னை இந்த மக்கள் வணங்காமல் இருக்க போகிறார்கள், எனக்கு கீழ்ப்படியாமல் இருக்க போகிறார்கள் என்ற சிந்தனையில் யோசிக்கின்ற அந்த ஏரோதுடைய எண்ணங்களை அறிகின்ற கிறிஸ்து அவருக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எனவே மீண்டுமாக அந்த வாய்ப்பை கொடுக்கின்ற பொழுது அவன் அந்த இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பை பெறுகின்ற பொழுது அவனுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் இறைவன் அவன் கொடுத்த அந்த வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கிறானா என்பதுதான் இன்றைய சிந்தனையாக நமக்கு அமைகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் இந்த ஏரோதை போல குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக வாழ்கிறோம். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்ற ஒரு மனநிலை கொண்டவர்களாக வாழ்கிறோம். எனவேதான் நாம் செய்ததை நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தள்ளப்படுகின்ற பொழுது இந்த இயேசுவை காண வேண்டும், இந்த இயேசுவை பார்க்க வேண்டும், இந்த இயேசுவினிடத்தில் நாம் மன்னிப்பு பெற வேண்டும் என்ற மனநிலைகளில் நாம் சிந்திக்கின்றோம். இந்த மனநிலைகளில் நாம் இயேசுவை தேடி ஓடி வருகிறோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு அவருடைய பெயர் நமக்கு குணமளிக்கின்ற ஒரு பெயராக இருக்கிறது, நம்மை மீட்கின்ற ஒரு பெயராக இருக்கின்றது, நம்மை ரட்சிக்கின்ற ஒரு பெயராக இருக்கின்றது, நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஒரு பெயராக இருக்கின்றது. எனவே இயேசுவினுடைய பெயரை நாம் போற்றுவோம், நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம், இந்த இயேசுவுக்காக வாழ்வோம். குற்றமுள்ள ஒரு மனிதர்களாக அல்லாமல் குற்றமற்றவர்களாக வாழ நல்லதை செய்வோம், இந்த நல்லதை கற்றுக்கொள்வோம். அதை தான் இயேசு மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதே போல நாமும் கற்றுக்கொண்டு வாழ இந்த தெய்வீக திருப்பலியில ஏரோதை போல அல்லாமல் இயேசுவை போல நான் வாழ முயற்சி எடுக்க நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அர்ப்பணிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இருகரம் குவித்து இறைவா தொழுதோ, இதயத்தின் பதத்தில் பலியாயளித்தோ. இருகரம் குவித்து இறைவா தொழுதோ.
நிலத்தில் விளைந்த மணிகள் குவித்து ஒடியில் குலுங்கும் கனிகள் உதித்து. நிலத்தில் விளைந்த மணிகள் குவித்து ஒடியில் குலுங்கும் கனிகள் உதித்து. படைப்பின் வழியாய் பரம்புகள் இசைத்து பகலவன் ஒளியில் பலியாய் உயரும் இருகரம் குவித்து இறைவா தொழுதோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணகருள் அடையாளங்களால் பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்திரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதரோடும் திரளாரோடும் ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேச்சு புகழ்ச்சி பண்ணிசைத்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் மேதக ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்புகொடுத்து ஜபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்துவீராக. எங்களுக்கு நீர் கொடுத்த வாய்ப்பினை நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ வளர நாங்கள் பயன்படுத்தி வாழ அருள் புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்தர்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மகளுக்காகவும் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும், குறிப்பாக நாளிலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற கோஸ்மாஸ் தமையன் அவருடைய நினைவை கொண்டாடும் நாங்கள் இவருடைய வாழ்வை போல எங்களுடைய வாழ்வையும் மக்களுக்காக பணியாற்றிட அருள் புரியும். நாங்கள் அனைவரும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றோ உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அம்பேத்கரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதலிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மான்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை
ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏரோது வாய்ப்பு தேடினான், கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை. இதோ நமக்கு ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த இயேசுவை காண நமக்கு வாய்ப்பு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தூய ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. எனவே இயேசுவை நாம் கண்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மண்டாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துடைக்கும் தெய்வீக தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கிறீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கொடையை எங்களுள் பாதுகாத்தருளும். மறை சாட்சியரான கோமாஸ், தமியன் என்னும் புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு மீட்பையும் அமைதியும் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: விக்டர் கெவின் ரோசன் அருள்சாமி ஏஞ்சலா மேரி. ஜே ஹார்டி ஹாப்பி கிருபா 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி.